சென்னையில் 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு. சென்னையில் 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குனர் செந்தில்குமார், சாய்ராம் கல்லூரியின் CEO பிரகாஷ், பத்திரிகை தகவல் அலுவலக துணை இயக்குனர் விஜயலட்சுமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளரை சந்தித்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர் கூறுகையில், எனது இளைய பாரதம் நேரு யுவகேந்திரா சங்கத்தின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகமும் இணைந்து வருகின்ற 7/2/2025 அன்று முதல் 13/2/2025 வரை சென்னை ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியுடன் இணைந்து 16வது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் இதுவரை 15 பழங்குடி இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மேற்கு சிங்பம் மாவட்டத்திலிருந்து 44 பங்கேற்பாளர்களும், மத்திய பிரதேச மாநிலத்தில் பால்கேத் மாவட்டத்திலிருந்து 44 பங்கேற்பாளர்களும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள தண்டேவா, கான்கர், நாராயண்பூர், பந்தர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 132 பங்கேற்பாளர்களும் ஆக மொத்தம் 220 பழங்குடி இளைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்க விழா வருகின்ற 8/2/2025 அன்று சென்னை ராஜ்பவனில் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழா 13/2/2025 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது என்று தெரிவித்தனர். அவர்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் பிற பகுதியில் இருக்க குறிப்பாக அந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்க வயது சாரோட காலேஜுக்கு போறாங்க, ஒன்டே இருக்காங்க. ஸோ தேர் ஹேவிங் இன்ட்ராக்ஷன். அதே குரூப்ல அவங்க என்ன படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்க, இவங்களோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்காங்க. ஒரு எக்ஸ்போஷருக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி அவர்கள் வருங்காலத்தில் தெரிந்து கொள்ளும் நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகளில் அப்படின்றதுக்காக தான் நடத்தப்படுது. ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கேரளா, மத்திய பிரதேஷ், Maharashtra, Odisha, Telangana and West Bengal. So these are the 9 states. தமிழ்நாட்டுல பழங்குடி இறக்க இந்த ட்ரைபல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ். தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இங்க கூப்பிட முடியாது இல்லையா, இங்க இருந்து வெளியில வேணா கூட்டிட்டு போலாமே ஒழிய வெளியில இருந்து கூட்டிட்டு வர பிள்ளைங்களோட கோவா அண்ட் ஹைதராபாத் நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ண போறோம், ஷெட்யூல்ல வந்து நம்மளுடைய சாய்ராம் குரூப்ஸ் காலேஜ் அவங்க கூட நம்ம MOU இருக்கு. அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் அவங்க கல்லூரிக்கெல்லாம் போறாங்க. ஸோ அந்த ஷெட்யூல்ஸ் வந்து சார் வந்து ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மை பாரத் அப்படின்றது வந்து மாணவர்களை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கிறது, அந்த மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான செயல்களை செஞ்சுட்டு வராங்க. செந்தில் சார் அந்த குழுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஸோ சாய்ராம் கல்வி குழுமமும் அவங்களோட சேர்ந்து we are honored to have this. இப்போ 7ஆம் தேதி வந்து அந்த மாணவர்கள் எல்லாருமே இங்கே வராங்க, ஒரு அறிமுக நிகழ்ச்சி பண்றோம். 8ஆம் தேதி வந்து ராஜ்பவன்ல சார் சொன்ன மாதிரி மாண்புமிகு கவர்னர் அவர்கள் முன்னிலையில் வந்து இதோடைய தொடக்க விழா நடக்குது. 8ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 9ஆம் தேதி சுதந்திர போராட்டம், அதாவது நம்ம நாடு வந்து 75 ஆண்டுகளை தாண்டி சுதந்திரம் இருக்கு. விக்சித் பாரத், நம்ம 100 ஆண்டுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு இலக்கா நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தின விழிப்புணர்வும் மாணவர்கள் கொடுத்து கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் ரெண்டுத்துமே அவர்களுக்கு ஒரு செயலாக்க வடிவையில வந்து எடுத்து உரைக்க போறோம். அதுக்கப்புறமா வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு சென்னை ஐஐடியில வந்து ஒரு அவங்க வந்து ஐஐடியில நடக்கிற நிகழ்பாடுகள்லாம் பார்த்து அந்த தேசபக்தி மற்றும் அந்த கட்டுமானம் குறித்து வளர்ச்சிகளை குறித்து திட்டங்களை வந்து மாணவர்களுக்கு எடுத்து வைக்கிறோம். 11ஆம் தேதி மரக்கன்றுகள், அதாவது காலநிலை மாற்றம். நேற்று கூட தமிழக அரசு வந்து சுற்றுச்சூழலுடைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ காலநிலை மாற்றம் மாறுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சாய்ராம் கல்வி குழுமத்தில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான இலக்குகளை நோக்கி பயணம், ஐநா சபை அந்த 17 இலக்குகளையும் நாங்கள் வந்து எங்களுடைய கல்லூரியில் வந்து செயல்படுத்திட்டு வரோம். சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த 17 வந்து 13வது வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஸோ எல்லாருக்கும் மரக்கன்றுகள் நடுறது மட்டும், அதாவது நம்ம வந்து காலத்துடைய மாற்றத்துக்கு வந்து அசுத்தம் செய்யாம இருக்கிறதே ஒரு பெரிய காணிக்கை. ஸோ அதையும் அந்த மாணவர்களுக்கு எடுத்து தெரிவிக்கிறோம். ஸோ 12ஆம் தேதி வந்து கலாச்சார நிறுவனம் மற்றும் அந்த கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் 12ஆம் தேதி இருக்கு. 13ஆம் தேதி நிறைவா தலைமை செயலகத்துல அவங்களுக்கு தலைமை செயலகத்தை சுத்தி காட்டி 13ஆம் தேதியோட இந்த 7 நாள் நிகழ்ச்சி வந்து முடிவுகளா நாங்க இது உத்தேச திட்டம் இருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.